தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/5/2024 திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் மாலை 4:43 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு மாத சிவராத்திரி. சிவனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கலிகாலம்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த கலிகாலம்னா என்ன அப்படிங்கிற பற்றி வேத வியாசர் அழகாக பாடலில் சொல்லியிருக்கார். பொதுவாக இந்த யுகம் 4 வகையான யுகம். முதல்ல தோன்றினது கிரேதா யுகம் அப்படிங்கிறது. அது 17,28,000 ஆண்டுகள் இருந்துச்சான். அதுக்கு அடுத்தது ரெண்டாவதாக வந்தது திரேதா யுகம். அந்த திரேதா யுகம் எத்தனை ஆண்டுகள் இருந்துச்சு அப்படின்னா 12,96,000 ஆண்டுகள் இருந்துச்சான். அதற்கு அடுத்தது துவாபர யுகம்னு இருந்துச்சு, 8,64,000 ஆண்டுகள். இப்போ நடக்கிறது கலியுகம். இது 4,32,000 ஆண்டு மொத்தம். இப்போ 5,000 சொச்சம் ஆண்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம். கலியுகம், விக்ரமாதித்த வருஷம், சாலிவாகனம்லாம் போட்டிருக்கோம். இந்த கலியுகத்தில் என்ன நடக்குங்கிறத ரொம்ப அழகாக, அது நிறைய வரி இருக்குது. அதில் ஒரு சில வரிகளை உங்களுக்கு சொல்கிறேன். கலியிலே திருமணங்கள் மணல் வீடு ஆகும், காவலாம் வேலியே பயிர்களை மேயும், பலசாலி அரசாளும் நிலை வந்து சேரும், பாமரர் மேல் வரிகள் பலமாக ஏறும், வியாபார நேர்மைகள் காணாமல் போகும், குரு சிஷ்ய நெறி தர்மம் அரிதாகி போகும், குலமங்கை பொருளுக்கு தடுமாறல் ஆகும், உளம் உடல் இரண்டுமே பிஞ்சிலே தீயும், கடமையும் கண்ணியமும் நூலளவில் வாழும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சில வரிகள் இருக்குது. கலியுகத்தில் திருமணம் மணல் வீடு ஆகுதுன்னா நிறைய மனமுறிவு வந்துடுமா. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாமல் பிரிஞ்சிருவாங்களாம். அதுக்கு அடுத்தது காவலாம் வேலியே பயிர்களை மேயும். யார் காவலாக இருக்காங்களோ அவங்களே அந்த இதுக்கு கெடுதலாக இருப்பாங்க. அதுக்கு பின்னால் ஒரு அருமையான ஒரு வரி கொடுக்குறேன், வியாபார நேர்மைகள் காணாமல் போகுமா இந்த கலியுகத்தில். சரி, இப்படிப்பட்ட கலியுகம் நமக்கு எப்படி தெரியும் இது கலியுகம்னு? விளக்கு என்றைக்கு தலைகீழாக எரிகிறதோ அன்றைக்கு கலியுகம் ஆரம்பம்னார் ஒருத்தர். முன்னாடி பார்த்திங்கன்னா தூண்டாமணி விளக்கு, அரிக்கன் விளக்கு, குத்து விளக்கு எல்லாம் மேல் நோக்கி எரியும். ஆனால் இப்போ பாருங்கள், மின்சார விளக்கு தலைகீழாக தொங்கும். விளக்கு என்றைக்கு தலைகீழாக தொங்குகிறதோ, தலைகீழாக விளக்கெறிகின்ற பொழுது கலியுகம் ஆரம்பமாகிவிட்டது என்று பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையில் இப்படி கலியுகம் இருந்தாலும் கூட இந்த கலியுகத்தை கலியினாலே தவறுன்னு அர்த்தமா, தவறான யுகம் அப்படின்னு அர்த்தமா. கலிவெண்பான்னு சொல்கிறது, வெண்பாவிலே கொஞ்சம் மாற்றம் உள்ளது கலிவெண்பா. ஆகையினால இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட கலியுகம் வந்துருச்சு, நம்முடைய கடமை தவறாமல் நம்ம இருக்கோம். இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை பாதை சீராக இருக்கணும்னா கடவுள் வழிபாடு நமக்கு தேவை. இந்த கலியுகத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் என்பதை பற்றிய கருத்துக்களை தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள் இந்த நாள். ஃபோன் மூலம் உங்களுக்கு ஒரு புதிய தகவல்கள் இன்றைக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ளாலும் கூட சக பணியாளர்களால் சில தொல்லைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் ராசிக்குள் மாலை 4:43 மேல் சந்திரன் வருகின்றார். காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மிகச் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, ஜென்மக்குருவின் ஆதிக்கம் வந்துவிட்டது. ஜென்மகுருவின் ஆதிக்கம் வருகின்ற பொழுது அந்த குருவினுடைய பார்வைக்கு பலன் அதிகம். அந்த அடிப்படையில் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்றார், 7ஆம் இடத்தை பார்க்கின்றார், 9ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இன்று எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடைக்கும். அயல்நாடு செல்ல ஏதேனும் நீங்கள் முயற்சிகள் செய்திருந்தால் அதிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இழந்த வேலையை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற நாள். இடம் பூமி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா, உத்தியோகத்திலேயே நீடிக்கலாமா, உத்தியோக மாற்றங்கள் செய்யலாமா, விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்தால் நல்ல தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் கைகூடுமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்திருப்பீர்கள். குரு பயிற்சியாகிவிட்டது. இப்பொழுது குரு விபரீத ராஜயோக அடிப்படையில் 12ஆம் இடத்திலே உங்களுக்கு இருக்கிறது. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் 12 இருக்கின்ற பொழுது யோகம். எனவே நீங்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, கலியுகத்திலே உங்களுக்கெல்லாம்
மிகுந்த யோகம் என்று சொல்வார்கள். கலியுகத்தில் கடகராசியில் பிறக்க வேண்டும் என்பார்கள். அந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி. எனவே எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்காது. துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு குறையும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் போராடித்தான் ஜெயிக்க இயலும். எனவே இன்று நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4:43 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. சேமிப்புகள் கரையும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் குறையும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கெடுபிடியும் அதிகரிக்கும். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 4:43க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதாவது செய்வதாக இருந்தால், புது முயற்சிகளில் ஈடுபடுவதாக இருந்தால் காலை நேரத்திலேயே செய்துவிடுவது நல்லது. அப்படி இல்லை என்றாலும் மாலை 4:43க்குள் செய்தால்தான் அதில் வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். ஒரு சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்திருப்பார்கள். அந்த வேலை கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக அமைய வழிபாடுகள் கை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு பதவி உயர்வு பற்றிய பரிசீலனையில் இருந்த தகவல் இன்று நல்ல முடிவுக்கு வரும். பண தேவைகளும் உடனுக்குடன் பூர்த்தியாகலாம். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் அலைச்சல் உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளின் கோபம் இன்றைக்கு மாறலாம். இன்று இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதால் சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். நாளிலே சனி இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் ஒரு சிறிது உண்டு. நரம்பு வலி, எலும்பு வலிகள் வரலாம். இருந்தாலும் கூட பஞ்சமஸ்தானத்திலே செவ்வாய், புதன், ராகு இருப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வெற்றி கிடைப்பதற்கான அறிகுறிகள் இன்று தென்படும். குறிப்பாக படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இன்று வேலை கிடைக்கலாம். கல்யாண கனவுகளை கூட நனவாக்கும் ஆற்றல் உண்டு. மங்கள ஓசை மனையில் கேட்க ஏற்பாடு செய்தால் அந்த சூழ்நிலை இன்று நிறைவேறலாம். தனுசு ராசி நேயர்களே, 6லே குரு இருக்கின்றார். எனவே உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்திலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், திடீர் தாக்குதல்களும் வரலாம். நல்ல மாற்றங்களும் வரலாம். மிக மிக கவனத்தோடு இன்று நீங்கள் செயல்பட வேண்டும். 10ல் கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் உண்டு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய ஒரு யோகம் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணியாகும் வாய்ப்பு கூட உண்டு. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். திசாபுத்தி பலம் பெற்றிருந்தால் நீங்கள் எதிர்பார்த்தவைகள் நடைபெறும். இல்லை என்றால் அதற்குரிய வழிபாடுகளை செய்வதன் மூலம் அது கைகூடும். மகர ராசி நேயர்களே, 2லே சனி இருக்கின்றார். எனவே தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடலாம். நினைத்தது நிறைவேறும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடலாம். ஊக்கமும் உற்சாகமும் தருகின்ற நண்பர்கள் உங்கள் அருகிலேயே இருந்து உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். இன்று அரசு பணியில் நீங்கள் சேர முயற்சி செய்திருந்தால் அது கிடைக்கும். 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். அவரோடு சூரியனும் இருக்கின்றார். 7க்கு அதிபதி 3இல் இருக்கின்ற பொழுது சகோதர வர்க்கத்தினருக்கான கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். உடன்பிறப்புகளுக்கு கல்யாணம் பேசி இதுவரை நடைபெறாமல் இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது வியாழ நோக்கம் அது நடைபெறத் தொடங்கும். அது மட்டுமல்ல, 2லே ராகு இருப்பதால் திரண்ட செல்வம் உண்டு. பொருளாதார பிரச்சனை அகலும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4:43 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருப்பது செவ்வாயோடும் இணைந்திருக்கிறார். சந்திர மங்கள யோகம். எனவே உங்களுடைய இல்லத்திலே ஒரு நல்ல காரியம் நடைபெறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி உண்டு. மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். உறவினர் வழியில் உங்களுக்கு பாசமும் கிடைக்கும், நேசமும் கிடைக்கும். பணமழையில் நனையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உங்கள் ராசிநாதன் நல்ல இடத்தில் சகாயஸ்தானத்தில் இருப்பதால் எல்லா வழிகளிலும் உங்களுக்கு இன்று நன்மை கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.